வேட்டைக்காரன் வேட்டை நாய் வளர்த்துற மாதிரி நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் அப்படிங்கிறவங்க வளர்த்து வைக்கப்படுகிறாங்க. இப்போ ஒரு வேட்டைக்காரன் வேட்டை நாயை பிடிச்சிட்டு போறான் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள்லாம் வந்து அந்த மனுஷனை பார்த்து பயந்துக்காது, அவன் கையில இருக்கிற வேட்டை நாயை பார்த்து தான் பயந்துக்கும். அதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிங்க தனக்கு கீழே நிறைய ரவுடிகளை வளர்த்தி வச்சிருக்கிறாங்க. அந்த ரவுடிகளை பார்க்கும் பொழுது மக்கள் வந்து அந்த அரசியல்வாதிகள பார்த்து பயப்படல. அவங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ரவுடிங்கள பார்த்து பயந்துக்கிறாங்க. நம்ம ஊர பொறுத்தவரைக்கும், நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுடிங்க. சட்டத்துக்கு முன்னாடி, சட்டத்துக்கு கட்பட்டு தான், சட்டத்துக்கு உட்பட்டு தான் ரவுடிங்க இருக்கிறாங்க. ரவுடிங்க அப்படிங்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு கீழ தான் இருக்கிறாங்க. இது வந்து நம்ம ஊர்ல, தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா பூரா இதுதான் நடக்குது. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பல நாடுகள்ல, அமெரிக்கால கூட இந்த மாரி தான் இருக்குது. ஆப்பிரிக்கால இந்த மாரி தான் இருக்குது. சைனாவ தவிர. உண்மையாலுமே சைனாவ தவிர மீதி எல்லா நாடுகள்லையுமே இதே மெத்தேடு தான் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு கீழ தான் ரவுடி, சட்டத்துக்கு உட்பட்டு தான் ரவுடி, தண்டனைக்கு உட்பட்டு தான் ரவுடி அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு ஊரு இப்ப ஒவ்வொரு பின்கோடு இருக்குதுன்னா, ஒவ்வொரு பின்கோட்லயும் ஒவ்வொருத்தர் வந்து ரவுடியா இருப்பாங்க. ஒரு பெரிய நபரா இருப்பாங்க. குற்ற வழக்குகள்ல தொடர்புடையவங்களா இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா, ஆல் ஓவர் இந்தியா பூரா இவங்க ஒருத்தர் தான் பெரிய கேங் அப்படின்ற மாரி யாரும் கிடையாது இல்லையா? இவங்க அந்த கேங்குக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு டாட்டூ குத்துன மாரி, இந்த டாட்டூவ பார்த்தா மத்தவங்கலாம் மரியாதை குடுக்குற மாரி, இந்த மாரிலாம் கிடையாது இல்லையா? சைனால இருக்கிறாங்க. சைனாவுல அப்படி ஒரு கேங் இருக்குது. ஆல் ஓவர் சைனா பூரா ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி கேங் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. யக்கூசா. சிரிப்பா இருக்கலாம் உங்களுக்கு பேரு. ஆனா யாக்கூசா. YAKUZA. யக்கூசா. யக்கூசான்னு சொல்லக்கூடிய அந்த ரவுடி கேங் வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவுல இன்னைக்கும் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்கு. அவங்கள மீறி யாருமே எதுவுமே பண்ண முடியாது. உண்மையாலுமே அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவங்க கிடையாது. அரசாங்கத்துக்கு சட்டதிட்டங்களுக்கு அப்பாற்பட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில சாமுராயா வாழ்ந்து வந்துட்டு இருந்த மக்களுடைய பின்னணி ஆட்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கருதப்படுறாங்க. இவங்களுடைய அடிப்படையான ஒரு கலை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, வாழ்வீச்சு. வாழ்வீச்சு அப்படிங்கிறது சாமுராய்களுக்கே சொந்தமான ஒரு இது. அவங்க வந்து வாழ்வீச்சு மட்டுமே அடிப்படையா வச்சு தான் இன்னைக்கு வரைக்குமே பயிற்சி அப்படிங்கிறது எடுக்குறாங்க. ஓகே. இன்னைக்கு ஏன் அவங்களால துப்பாக்கி வாங்க முடியாதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இல்லாத துப்பாக்கியே கிடையாது. அவிங்க கிட்ட இல்லாத பாம்பே கிடையாது. எல்லாமே இருந்தாலும், அவங்க வந்து தன்னுடைய அடிப்படையான விஷயமா என்ன பண்றாங்க? வாள் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி நம்ம ஊர்ல அரசியல்வாதி அப்படின்னாலே தமிழ்நாட்டுல வெள்ளை வேட்டி, வெள்ளை சொக்கா தான் கட்டணும் அப்படின்றது எழுதப்படாத விதியா இருக்குதோ, பார்த்த உடனே எல்லாரும் முடிவு பண்றாங்களோ, எப்படி கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வெறும் மீசை மட்டும் தெரியிற மாரி கிளீன் ஷேவோட ரவுடிங் அரசியல்வாதிகளா இருக்கிறாங்களோ, அதே மாரி தான் யக்கூசாவ பொறுத்தவரைக்கும் உடம்புல நெறைய இடத்துல பச்சை குத்திக்கிட்டா மட்டும் தான் அவைங்க யக்கூசா டீமுடைய ஒரு சோல்ஜர். யக்கூசாவுடைய ரவுடி கும்பலுடைய ரக்கூசா கேங்கோடைய யக்கூசாவுடைய ஒரு ஆளு அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவங்க உடம்புல நெறைய டாட்டூ குத்தி இருக்கணும். அதே மாரி அவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்வீச்சுல பயிற்சி பெற்றிருக்கணும். இவிங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, யக்கூசா கேங்கு. இவிங்கள பார்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, அடையாளம் ஒண்ணு இருக்குது. அவங்களுடைய கையில சுண்டு விரல் அப்படிங்கிறது இருக்காது. அவிங்களோட கையில சுண்டு விரல் அப்படிங்கிறது வெட்டப்பட்டிருக்கும். அந்த கையில சுண்டு விரல் வெட்டப்பட்டவங்கள பார்த்தாலே, அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மத்தவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா மரியாதைன்னு குடுத்துருவாங்க. ஏன்? இவன் யக்கூசா கேங்க சேர்ந்தவன்னு சொல்லிட்டு. யக்கூசா கேங் நெனச்சாங்க அப்டின்னா, அவிங்க கிட்ட வந்து ஆர்டர் அப்படிங்கிறது போகும். பொதுவா ஆர்டர் குடுக்குறவங்க யார் என்ன ஆர்டர் குடுப்பாங்க? இந்த மாரி நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் அந்த நிறுவனத்தோட பேர் சொல்ல வேணாம். அந்த சோறு குடுப்பாங்கல்ல, சோறு கொண்டு வந்து குடுப்பாங்கல்ல, அவைங்களுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணுவோம்ல ஆன்லைன்ல போய், "எனக்கு 2 புரோட்டா கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இவங்க புரோட்டாவ சொன்னோம்னா, இவங்க வேற ஒரு ஆள வச்சு வேற ஒரு ஹோட்டல்லருந்து வந்து கைமாத்தி விடுவாங்க இல்லையா? அதே மாரி இந்த யக்கூசா கேங்க்கும் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் குடுப்பாங்க. என்ன ஆர்டர் குடுப்பாங்க? புரோட்டா ஆர்டர்லாம் குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி ஃபோன் பண்ணி, "எனக்கு வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எம்பிய கொலை பண்ணணும். நீங்க பண்ணி குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகைங்கிறது பேசுவாங்க. இவங்க தொகை அப்படிங்கிறத பேசுன உடனே சாரி அமெரிக்கால இருக்கக்கூடியவங்கள கூட போய் இவங்களால கொலை பண்ண முடியும். கொலை பண்ணிட்டு இவங்களால ரிட்டர்ன் வர முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கிறாங்க. சைனாக்குள்ளோடையவங்க இந்த மாரி ஒரு ஒரு மர்டர் கேஸ் அப்படிங்கிற இவங்க கையில வாங்குறாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த மாரி அவர உட்டுருங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் யக்கூசாவ பொறுத்தவரைக்கும், இவங்க கிட்ட யாரு டீலிங் பண்றாங்க அப்படிங்கிறத தகவல் வெளியில தெரியவே தெரியாது. இப்ப ஏ அப்படிங்கிற ஆளு பிய கொலை பண்ண சொல்லி யக்கூசாட்ட ஒரு ₹100,00,00,000 குடுக்குறாங்க அப்படின்னா, யக்கூசா வந்து வெளியில சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஆர்டர் வந்திருக்குது. நான் வந்து பிய கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட் வந்து உனக்கு யார் கொல்ல சொல்லி பணம் குடுக்க சொல்லி கொன்னாங்க அப்படின்னா, நான் 100,00,00,000 வாங்கினேன்பாங்க. கவர்மெண்ட் அதுக்கு பதிலா நான் உனக்கு 200,00,00,000 தரேன். உன்ன யார் கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏவ காட்டிக் குடுக்கவே மாட்டாங்க. நான் பிய கொல்றது என்னோட டார்கெட்டு.
நான் அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டேன், அவங்கள கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. யக்கூசால இருக்கக்கூடிய கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1,00,000 பேர் இருப்பாங்க அப்படின்னா, அந்த 1,00,000 பேத்துக்கு அந்த ஆர்டர் அப்படிங்கிறது போயிரும். யாரு போய் யார எந்த இடத்துல வச்சு இது பண்ணாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அரசாங்கம் அப்படிங்கிறவங்க யக்கூசாவுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸு, ஒரு ஒரு கட்டாயம் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்கன்னா, யக்கூசா என்ன பண்ணுவாங்க, யக்கூசா கேங்கு போய் அண்டர் கிரவுண்ட்ல வந்து ஆஃப் ஆயிருவாங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஆஃப் ஆவுறதுன்னா, இவங்க யாருமே வந்து வெளியில தெரிய மாட்டாங்க. எப்பவும் போல இவங்க வேலை செய்ற மாரி சரி, சரின்னு சொல்லிட்டு உட்டுருவாங்க. திடீர்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாத முறையில இவங்க யார டார்கெட் பண்ணாங்களோ, அவங்க இறந்து போயிருப்பாங்க. கொலை பண்ணிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யக்கூசா கேங் வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஆளுங்க. யாருமே நெருங்க முடியாத ஆளுங்க. அதனாலேயே சைனா கவர்மெண்ட் இந்த யக்கூசா மேல எப்பவுமே ஒரு பயத்தோட தான் இருப்பாங்க. யக்கூசாவா? அச்சச்சோ! அவிங்களா ரொம்ப பயங்கரமானவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அவிங்க மேல ஒரு கருத்து அப்படிங்கிறது இவங்க எப்பவுமே வச்சிருப்பாங்க. யக்கூசா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஆளுங்க தான். சரி ஓகே. அவங்க கையில கூடிய சுண்டு விரல் அப்படிங்கிறது எப்படி வெட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப அத பத்தி தான் பேசப் போறோம். இப்ப நம்ப ஊர பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லெவல்ல இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு அளவுக்கு மேல பெரிய அளவுக்கு போனவாட்டி, அவங்கள யாராச்சும் ஒருத்தரு நான் உன்ன வளர்த்தி விடுறேன், உன்ன பெரிய ஆளா மாத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி விட்டாங்க அப்படின்னா, அவிங்களே ஏமாத்திப்புட்டு இவிங்க அந்த பதவிக்கு வந்துர்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல நடந்திருக்குது. நடக்கவும் போகுது. அப்படி இருக்கும் பொழுது, இவங்க யக்கூசா கேங் அப்படிங்கும் பொழுது ஆல்ரெடி வந்து சாமுராய் பயிற்சி பெற்றவங்க. வாழ்வீச்சுல தற்காப்பு கலையில மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்றவங்க. இவங்க யாரும் தனியா பிரிஞ்சு போய் கேங்கா ஆரம்பிக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்க முடியாது. இதுதான் நான் இப்ப சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்ப யக்கூசா கேங்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் யாருக்கு கீழ கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னா, அவங்க குரூப் லீடர். அவங்க கேங்கோடைய ஃபாதர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு. ஃபாதர்னா அப்பா மாரி. ஓகேங்களா? ஒரு கேங் லீடர் அப்படிங்கிறவங்க, ஒரு டான் அப்படிங்கிறவங்க யக்கூசால ஒவ்வொரு இடத்துலயும் பிரான்ச்ல ஒருத்தருங்க இருப்பாங்க. இப்ப வந்து ஏற்காடு தொகுதி இருக்குதுன்னா, இங்க ஏற்காடு தொகுதி யக்கூசாவுக்கு ஒருத்தர் பிரான்ச் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அயோத்தியா பட்டணத்துல இருக்கக்கூடிய யக்கூசால யாராச்சும் ஒருத்தர் தப்பு பண்றாங்க. யக்கூசா விட்டு நான் வெளியில போறேன். யக்கூசா விட நான் பெருசா ஒரு ஒரு கேங் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா, இவிங்கள கூட்டிட்டு போயி அழகா அவிங்க கையில கூடிய சுண்டு விரல அறுத்துருவாங்க. வெட்டி எடுத்துருவாங்க. ஒண்ணு நீயா வெட்டி குடுத்துரு. இல்லையா நாங்களே வெட்டி புடுவோம். நீயா வெட்டிக்கிறீன்னா உனக்கு மருத்து போற ஊசி போட்டுருவோம். நீயா வெட்டிக்கோ. உனக்கு எந்த உணர்ச்சியுமே இருக்காது. ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவிங்களே டீசென்ட்டா அந்த சுண்டு விரல வெட்டி எடுத்துருவாங்க. ஏன் அந்த சுண்டு விரல வெட்டி எடுத்துருவாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்வீச்சு அப்படிங்கிறதுல இந்த சுண்டு விரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இறுக்கி பிடிக்கும். அந்த வாள் வீசும் பொழுது, அந்த கத்தி வீசும் பொழுது. ஸோ அந்த சுண்டு விரல எடுத்துட்டாங்கன்னா, அவன் சும்மா டம்மி பாவா அப்படிங்கிற மாரி தான். உப்புக்கு சப்பா மாரி தான். ஸோ அதனால யாராச்சும் ஒருத்தர் அதுலருந்து வெளியில போணும்னு நெனச்சாங்கன்னா, அவிங்களுக்கு குடுக்கப்படக்கூடிய ஒரு தண்டனை அப்படிங்கிறது சுண்டு விரல வெட்டுறது. அப்படிங்கிறது தான் யக்கூசாவுடைய பழக்கமே. ஸோ யக்கூசால ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா, தப்பு பண்ணிட்டாங்கன்னா சுண்டு விரல வெட்டிருவாங்க. அவிங்களுக்கான ஒரு இன்கம், ஒரு ரெவென்யூ அப்படிங்கிறது கம்பல்சரி போயிட்டு தான் இருக்கும். சைனாவுல இன்னைக்கு வரைக்கும் யாருமே எதுவுமே பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு கேங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யக்கூசா. யக்கூசால இருக்கக்கூடிய இன்னொரு பழக்கம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, யக்கூசா வந்து ஒன்ஸ் உள்ளாடி என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா, அவங்களால ரிட்டர்ன் வெளியில போகவே முடியாது. உள்ளாடி வந்துட்டாங்கன்னா, அவிங்க சாகுற வரைக்கும் அந்த யக்கூசால இருந்தே ஆவணும். அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஆர்டர், அவங்களுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறத அவங்க செஞ்சே ஆவணும். இல்லைன்னா கொன்னுடுவாங்க. இன்னொன்னு யக்கூசால இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவிங்க ஒய்ஃபும் என்ன பண்ணிக்கணும், டாட்டூ குத்திக்கணும். ஏன் டாட்டூ குத்திக்கணும்? இவங்க வந்து ஹஸ்பண்டுக்கோசரம் நான் வந்து இந்த விஷயத்த பண்ணி குடுக்குறேன். ஹஸ்பண்ட் மேல நான் ரொம்ப ஒரு மாரி ஒரு உண்மையா இருக்கிறேன். ஹஸ்பண்ட் மேல நான் ஒரு மதிப்பு வச்சிருக்கிறேங்கிறதுக்கோசரம், அந்த யக்கூசாவுக்கு மதிப்பு குடுத்தே ஆகணுங்கிறதுக்கோசரம், அந்த பெண்மணி என்ன பண்ணிக்கணும், டாட்டூ குத்திக்கணும்னு சொல்லி இவங்க கம்பல் பண்ணுவாங்க. குத்தி தான் ஆவணும். வேற வழியே இல்ல. ஸோ, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகள்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதிகளுக்கு கீழ தான் ரவுடிகள் இருக்கிறாங்க. ஆனா, அரசியல்வாதிகளையும் தாண்டி, சட்டதிட்டங்களையும் தாண்டி, அரசாங்கத்துக்கு ஈக்குவலா தனிநபரா ஒரு டீம் அப்படிங்கிறது ஒண்ணு ஓடிட்டு இருக்குது. இப்ப தாவூத் இப்ராஹிம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, டி கம்பெனின்னு சொல்லி ஒண்ணு வச்சிருந்தாரு. எப்ப? சில வருடங்களுக்கு முன்னால. இந்தியாவுல இருந்து அவர் தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி. அந்த டி கம்பெனி அவர் வச்சிருந்தாரு. அன்னைக்கே 5000 பேர் இருந்தாங்க. அந்த டி கம்பெனி அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல. அன்னைக்கே சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருந்துச்சு. இன்னைக்கும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் அடக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனா, இந்தியாவுல இருக்கிற மாரி அங்க கிடையாது. அவிங்களோட யக்கூசா கம்பெனி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிராண்டா இருக்குது. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாழ்வீச்சு பயிற்சி பெற்றவங்க. யக்கூசா மோஸ்ட் டேஞ்சரஸ் கேங்ஸ்டர் இன் சைனா.